கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். ஆமீன். கர்த்தரோட பாடுகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். நம்ம முதல் நாள்ல இருந்து 39 நாளும் பார்த்தோம். அநேக பாடுகள் இயேசப்பா பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பிறக்கும் போதே யூதருக்கு ராஜா. அவர் ஒரு ஏழையான குடும்பத்துல தான் பிறந்தாரு. அவர் சாலமோன் காலத்துலலாம் ராஜாக்கள்ல சொல்லப்படுது, தங்கம் ஒரு பொருட்டே இல்லை என்று சொல்லி. அவர் ஒரு ராஜாக்கு ஒரு மகனாய் கூட பிறந்திருக்கலாம். ஆனா அவரு நம்மை போல இல்ல, நம்மை விட 1000 மடங்கு எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டார். எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் அந்த 33 வருஷம் அவர் அநேக பாடுகளை பட்டார். அது நம்ம சொல்லி முடியாதது. இந்த 40 நாள்ல கூட நம்ம எதையுமே விவரிக்க முடியாத அநேக பாடுகள், மனுஷனுக்கு அப்பாற்பட்ட பாடுகளை கர்த்தர் நமக்காய் சிலுவையிலும் சரி அவர் நமக்காய் வாழ்ந்து காட்டினார். அவர் வாழ்ந்த அந்த 33 வருஷமும் அவர் ஒரு மனிதனை போல சின்ன சின்ன பலவீனங்களும், சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன உபத்திரவங்கள், மரியாள் வயித்துல ஒரு சிசுவாய், ஒரு கருவாய், ஒரு நெல்மணி விதை சைஸுக்கு அவர் போனதுல இருந்து அவர் சிலுவையில அவர் பட்ட வரைக்கும் அந்த 33 வருஷமும் அவர் அநேக சொல்ல முடியாத பாடுகளை நமக்காக பட்டாரு. இந்த பாடுகளை நினைவு கூர்வது எல்லாமே அவர் வரப்போகிறார். தலையை உயர்த்து பார்த்து அவரோடு நம்ம ஆளுகை செய்வதற்கு தான் அவர் நமக்காய் நம்ம எப்படி வாழணும் அப்படின்பதை நமக்கு அடிசுவடை அவர் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார். அதே போல பரலோகத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக ராஜா மறுபடியும் வரப்போகிறார். அப்ப நம்ம கரை திரை பிழை அற்றவர்களாய் இருந்து அவரோடு கூட போனோம்னா தான் அவரோட பாடுகள்ல, அவர் செய்த எல்லாவற்றிலும், அவர் செய்த எல்லா ஒரு சாக்ரிஃபைஸ்லயும் நமக்கான பங்கு அன்னைக்கு தான் கிடைக்கும். வருகைக்கு நம்ம ஆயத்தமாகவும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.